பார்க்கலாம். நம்பிக்கொண்டிருந்தோம். ஆனால் நம்ம எல்லோரையும் வருத்தம் செய்யக்கூடிய வகையில் அவர் நம்மை எல்லாம் விட்டு பிரிந்து விட்டார் என்ற சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கழக பொருளாளர் டி.ஆர். பாலு அவர்களும் கழகத்தினுடைய துணை அமைப்பு செயலாளர்கள் ஆர். ராசா அவர்களும் என்னுடைய தங்கை கனிமொழி கருணாநிதி அவர்களும் இளைஞரணி செயலாளர் தம்பி உதயநிதி அவர்களும் நேரடியாக சென்று அவருக்கு அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள். நான் வெளிநாட்டிலிருந்து மறுநாள் தான் சென்னை வந்து சேர்ந்தேன். அதற்கு பிறகு நம்முடைய திரு பாலகிருஷ்ணபுரத்திலே தொலைபேசியை தொடர்பு கொண்டு நான் அலுவலகத்திற்கு வருகிறேன், அவருடைய திருவுருப்படத்திற்கு மரியாதை செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு சென்றேன். அதற்கு பிறகு அவருக்கு அஞ்சலியை செலுத்தினேன். தோழர் யெச்சூரி அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு மட்டும் சொந்தமல்ல, எங்களுக்கும் சொந்தம், அனைவருக்கும் சொந்தம். எல்லோருக்கும் சொந்தமானவராக அவர் விளங்கினார், வாழ்ந்தார், வாழ்ந்து காட்டியிருக்கிறார், எடுத்து காட்டியிருக்கிறார், வழிகாட்டி இருக்கிறார். இந்தியாவோட கருத்தியலின் அடையாளமாக ஒருத்தர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் நிச்சயமாக நாம் அவரைத்தான் குறிப்பிட வேண்டும். அவருடைய இழப்பு என்பது ஒரு கருத்தியலுக்கான இழப்பாக அமைந்துவிட்டது. இந்த நேரத்தில் தோழர் யெச்சூரி அவர்களை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய நினைவுக்கு வருவது, கோவையில் நம்முடைய கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக நேரத்தில் செம்மொழி மாநாடு நடத்தப்பட்டது. அந்த மாநாடு தான் இப்பொழுது என்னுடைய நினைவுக்கு வருகிறது. முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் நடத்திய அந்த செம்மொழி மாநாட்டில் அவர் பேசுகிற போது குறிப்பிட்டால், தோழர் யெச்சூரி அவர்கள் பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார், தமிழ்நாட்டில் எனக்கு ஒரு பங்கு உண்டுன்னு தோழர் யெச்சூரி ஆட்சி முறைதான் என்னுடைய நினைவுக்கு வருகிறது. 2000 நம்முடைய தோழர் பாலகிருஷ்ணன் தெரிவித்தது போல 2015 மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய புதிய பொதுச் செயலாளராக தோழர் யெச்சூரி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். நம் முன்னுள்ள பணி, முக்கிய பணி இடதுசாரிகளையும் ஜனநாயக சக்திகளையும் ஒருங்கிணைப்பதுதான் என்று பேசினார். தோழர் சீதாராம் யெச்சூரி ஆற்றின அந்த உரைக்கு முத்தமிழ் கலைஞர் அவர்கள் பாராட்டினார். முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய மறைவுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இரங்கற் கூட்ட நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு மாவட்டமாக நடத்தினோம். அதிலே ஒன்று திமுக நடத்திய தெற்கில் உதித்த சூரியன் புகழஞ்சலி கூட்டம் ஒன்று. அந்த நிகழ்ச்சியிலே, அந்த கூட்டத்தில் அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் பங்கேற்றார்கள். அந்த நிகழ்ச்சியில அப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தோழர் யெச்சூரி அவர்கள் பங்கேற்று கலைஞர் அவர்களை பற்றி போற்றி புகழ்ந்து பேசினார்கள். அவர் பேசுகிற போது குறிப்பிட்டார், சென்னையிலே பிறந்தவருக்கு தமிழ் பேச தெரியும்னு இருந்தாலும் மற்ற மாநிலங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய தகவலுக்கு முழுமையாக புரியாது என்று ஆங்கிலத்திலே முழுமையாக பேசினார் யெச்சூரி அவர்கள். சமூக நீதிக்காகவும் பெண்களுடைய சம உரிமைக்காகவும் போராடினவர் கலைஞர் என்று குறிப்பிட்டார். தமிழ்நாடு இல்லாம இந்தியா இல்ல, கலைஞர் இல்லாம தமிழ்நாடு இல்ல அப்படின்னு பேசினார். அதை தொடர்ந்து பேசுகிற போது அவருடைய தமிழ் மட்டும் பிரபலம் அல்ல, அவருடைய நகைச்சுவை உணர்வும் ரசிக்கத்தக்கது. மார்க்சிம் கார்கியினுடைய தாய் காவியத்தின் மூலம் மக்களுக்கு தொடர்ந்து முற்போக்கு சிந்தனைகளை விதைத்தவர் கலைஞர்னு புகழஞ்சலி கூட்டத்தில் நம்முடைய சீதாராம் யெச்சூரி அவர்கள் உணர்வுமாக பேசுவதை என்னால் இப்பவும் நிச்சயமாக என்னால் மறக்க முடியாது. அந்த அளவுக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் மீது அன்பு கொண்டவர், பாசம் கொண்டவர். என் மீது கூட அளவு கடந்த பாசத்தை வைத்திருந்தார். கூட்டணி பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கொஞ்சம் முரண் பிடித்தாலும் அவர் தான் சரி பண்ணிட்டு சிரிச்ச முகத்தோட முடிச்சுட்டு போவார்.
அதெல்லாம் எனக்கு பசுமையான நினைவுக்கு வருதுப்போம். அவருடைய புன்சிரிப்பை நம்மால் என்றைக்கும் மறக்க முடியாது. எந்த பிரச்சனையா இருந்தாலும் சிரித்த முகத்தோடு தான் பேசுவார். எந்த கருத்து இருந்த சொல்றதா இருந்தாலும் அதையும் சிரித்த முகத்தோடு தான் சொல்லுவார். இந்தியாவோட எத்தனையோ பல பிரபலமான அரசியல் தலைவர்களை ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் உருவாக்கியிருக்கு. அப்படி உருவாக்கி இருக்கக்கூடிய தலைவர்கள் முக்கியமான தலைவர் தான் நம்முடைய யெச்சூரி அவர்கள். JNU முழுவதையும் இடதுசாரி கோட்டையா மாத்தின பெருமை யெச்சூரிக்கு தான் உண்டு. அதனாலதான் அவருடைய உடல் JNUல அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுச்சு. இது அவருடைய அறிவாற்றலுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. இதன் மூலமாக தோழர் யெச்சூரி அவர்கள் எப்போதும் இளைய சமுதாயத்துக்கான வழிகாட்டியாக வாழ்ந்திருக்கிறார் என்பதை நம்மால் தெளிவாக உணர முடியும். இடதுசாரி கருத்தியலை இறுதி மூச்சு வரை கடைபிடித்த ஜனநாயகவாதியாக வாழ்ந்தார். தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் தேவகவுடா, குஜராத் ஆகியோர் பிரதமராக பதவி வகித்த காலத்தில் இடதுசாரியில பங்களிப்புக்கு பின்னணியில் இருந்து பெரும் பங்காற்றியவர். 1996க்கு பிறகு ஒன்றியத்தில் கூட்டணி அரசுகள் உருவான காலத்தில் கூட்டணி அரசுகள் அமைக்கிறதுல இடதுசாரிகளுக்கு மிக மிக முக்கிய பங்கு உண்டு. ஜனதா தளத்தோட தேவகவுடா பிரதமரானதும், அதைத் தொடர்ந்து ஐக்கிய குஜராத் பிரதமரானப்பவும் திமுக பங்கேற்ற ஐக்கிய முன்னணிக்கு இடதுசாரிகள் ஆதரவு அளித்தாங்க. அப்போ ஹர்ஷிகன் சிங் படைத்தளபதியாக செயல்பட்டவர் தான் நம்முடைய தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள். மறைந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைவர் சீதாராம் யெச்சூரி நினைவேந்தல் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் பேசி வந்த நேரடி காட்சிகளை பார்த்தும் விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம்.